அண்ணன் தான் இந்த டைம் வருவார். ஏன்னா விஜய் தான் வருவாருன்றது எனக்கு விஜய் சார் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. டிஎம்கே தான். முக ஸ்டாலின் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனாலும் என் பர்சனல் ஒப்பீனியன் டிஎம்கே வரக்கூடாது. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் தான் இருக்கோம். ஐடியோட ஹப்பே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன், அதாவது தமிழ்நாட்டில் வரப்போகிற எலெக்ஷனில் யார் வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் தான் நம்ம கேட்க போகிறோம். அதே மாதிரி அவங்க எதனால் வின் பண்ணால் நல்லா இருக்கணும்னு நம்ம கேட்போம். ஓகே டியூட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்னோட ஐடியா என்னென்னா, ஆல்மோஸ்ட் ரெண்டு சைடில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ரொம்ப வருஷமாக பண்ணாங்க. பட் எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பெருசாக இல்லை. அதுவும் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து சுத்த ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்கமிங் புதுசாக நிறைய லீடர்ஸ் வராங்க. ஸோ எனக்கு அவங்க சப்போர்ட் தான் கொடுக்கலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். அதனால் டிவிகே சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு விஜய் சார் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. எதனாலனா இப்போ நிறையா விதமான ஊழல் இதெல்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு தோணுது. அது இல்லாத யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாமே கொஞ்சம் பண்ணுவாருன்னு தோணுது. விஜய் தான் வருவாருன்றது மைண்ட் செட் இருக்குது. வை பிகாஸ் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால், புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். ஒரு யங்ஸ்டர் உள்ளே வந்தாருன்னா எப்படி லீட் பண்ணுறாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மைண்ட் செட் அதுதான். ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா ஒரு 40 இயர் 50 இயர் இருக்கிறவங்க நடத்துனாங்கன்னா எப்படி நடத்துனாங்க ஒரு இது கொடுத்து தான் பார்ப்போமே. டிவிகே தான், அண்ணன் தான் இந்த டைம் வருவார். ஏன்னா 5 வருஷம் எப்பயுமே நம்ம டிஎம்கேக்கு தான் போடுவோம். இந்த டைம் வந்து ஒரு டைம் அண்ணனுக்காக நம்ம போடலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். அண்ணன் வந்து என்னெல்லாம் மாற்றம் பண்ணுறாங்க, அதுதான் ரீசன். டிவிகே தான் ப்ரோ. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு. அவங்க எதுவும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அதனால ஆஸ் யூஷுவல் தான் டிவிகே தான். டிவிகே ரெண்டு பேருமே டிவிகே. எதனால் மாறணும் இல்லைங்க, எப்பயுமே ஒரே இதாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். 5 மாறணும். வருஷத்துக்கு ஒரு டைம் வருது ஆச்சு. அது நல்லாச்சு அமையணும் ஆசைப்படுறேன். நல்லா இவங்க குடும்பமே ஆளணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது தப்பு இல்லை. புதுசாக வராருன்னா அவர் வந்து வரணும். ஒரு ஆளுக்கு இடம் கொடுப்போமே, பண்ணுவார், நல்லா பண்ணுவார். டிவிகே வரட்டும் நானும் நினைக்கிறேன். ஓகே, நான் அஜித்தோட ரசிகர். ஆனால் வந்து டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன். வந்துடும், கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். மொதல் ஓட்டு இது எனக்கு, ஃபஸ்ட்டு ஓட்டு டிவிகே தான். விஜய் வர்றதுக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போடணும். இப்போதைக்கு இந்த ரெண்டு கட்சி தான், ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் தான். யார் வந்தால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அது சொல்ல முடியல, அது தெரியல, அப்படிலாம் சொல்ல தெரில. உங்கள் சப்போர்ட் யார்? அது சொல்ல முடியாது, அது ஓட்டு யாருக்குன்னா சொல்ல முடியாது. என்னோட ஒப்பீனியன் வந்து லைக் டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி ஆல்ரெடி அவங்களோட இதை பார்த்தாச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட வியூ வந்து எப்படி இருக்குன்னா டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் நான் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு ஓகே, எப்படி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அடிக்காது. ஸோ அதனால் டிவிகே வந்தால் ஓகே, ஒரு டைம் சான்ஸ் கொடுத்து அவங்க வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. ஆனால் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வரக்கூடாது, அவ்வளோதான். ஏடிஎம்கே கூட வரலாம், ஆனால் டிஎம்கே வரக்கூடாது. டிஎம்கே தான் ப்ரோ. ஏன்னா அவங்க சைடில் நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க, இல்லாதவங்களுக்கு நிறையா பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக பண்ண கவர்மெண்ட்டோட பெட்டராக தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு புதுசாக வரவங்களுமே பெருசாக எந்த ஒரு கொள்கையும் சொல்லலை. அவங்க இதில் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னே சொல்லலை. இப்போதைக்கு அவங்க என்ன பண்ண போகிறோங்கிற முதற்கொண்டு அவங்க தே பிளான்ட் ஆல்ரெடி. ஸோ அதான் நம்ம ஜோர் போட போகிறோம். எவனும் ஜெயிச்சு ஜோர் போடுறது கிடையாது. நம்ம உழைப்புல நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். இப்போ முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மாதம் 1000 ரூபா கொடுக்குறான், இப்போ 2வது 5000 கொடுத்துக்குறான். முக ஸ்டாலின் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும். ஆனால் என்ன சண்டை சாடி இருந்தால் அவர் குடிச்சிட்டு அங்கே பார்த்தாலும் இது பண்ணுவோம். அந்த ஒயின் ஷாப் முன்னாடினா நல்லாயிருக்கும். வேறு என்ன நல்லா மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வேறு என்ன மாறணும், ஒயின் ஷாப் பண்ணு, நகை வேலை குறைஞ்சா போகும். மற்றது நமக்கு ஆசை இல்லை. உழைச்சி தான் நம்ம சாப்பிட போகிறோம். கட்சியில் அவன் நமக்கு பாதுகாப்பு பண்ண போகிறான், அவனும் கிடையாது. நம்ம உழைப்பால் நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். அவன் ஜெயிச்சானா அவன் தான் முன்னேறத்துக்கு எல்லாருக்கும் அரசியல்வாதி நிற்பான். நான் பண்ண மாட்டேன். சிச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் என் பர்சனல் ஒப்பீனியன் வந்து டிஎம்கே வரக்கூடாதுன்னு தான் இருக்குது. லைக் இப்போ போகிறது இருக்கட்டும், நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணது எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நான் பார்க்கறது இருக்கட்டும்,
இப்போ ஆட்டோக்காரங்க இருக்கட்டும், காய்கறி கடை வச்சுருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், அவங்க சொல்கிறதே வந்து டிஎம்கே ஜெயிச்சு டாமினேட் பண்ணுற தொகுதியில் சொல்கிறவங்களையுமே வந்து அதான் சொல்கிறாங்க, வேண்டாம் தான் சொல்கிறாங்க. என் பர்சனல் ஒப்பீனியனும் அதாக தான் இருக்குது. யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போது ஏடிஎம்கே வரலாம், ஆப்போசிட்டில் இருக்கிறது அவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போது விஜய் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அவர் இப்போ அலைன்ஸ் யாருக்கிட்டையும் சேர்றது இல்லைங்கிறாங்க, அதனால் கொஞ்சம் டஃப்பாக போகும். ஆனால் அவங்க தான் வராமல் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டியூட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சஜஷன் சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், அதாவது டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும், டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும், அது எதனாலன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பப்ளிக்கிட்ட ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்டவங்க அவங்களா சொன்னது தான். ஸோ நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.